இந்த வீடியோவில் வெண்ணெய் புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி வச்சுக்கிறேன். 50 கடலைப்பயிறு எடுத்து 5 விசில் விட்டு வேக வச்சு வச்சுக்கிறேன். வெள்ளத்தை கரைச்சி பாகு எடுத்து வடிகட்டி வச்சுக்கிறேன். தேங்காய் துருவி வச்சுக்கிறேன். சிறிது ஏலக்காய் தூள், வெண்ணெய். கேஸ் பற்ற வச்சுக்கிறோம். வெண்ணெய் புட்டு தொழறதுக்கு அடிகனமான பாத்திரம் தான் வேணும். அதனால் கடலைப்பருப்பு வேக வச்சு குக்கர்லேயே நான் தொழ போகிறேன். அடிகனம் இல்லாமல் பாத்திரம் வச்சா உள்ளுக்குள்ளே அடி பிடிச்சிக்கும், தொழும் போது தீஞ்சிடும். கடலைப்பருப்பு வேக வச்ச தண்ணி பத்தாது, அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிப்போம். தண்ணி கொதிக்கிட்டோம். தண்ணி கொதிச்சிட்டு இப்போ அரைச்சி வச்ச மாவை ஊற்றி தொழுவோம். இந்த ஸ்டேஜில் வெண்ணெய் போட்டுப்போம். அடி பிடிக்காமல் தொழணும். கேஸை கொஞ்சம் சிம்மில் வச்சுங்க. சிறிதளவு உப்பு போட்டுங்க. காசி வடிகட்டி வச்சிருந்தா வெள்ளைப்பாவு ஊற்றிப்போம். கை விடாமல் தொழணும். கை விட்டு தொழினா கட்டி கட்டி ஆகிடும். மாவு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஏலக்காய் தூள் சிறிதளவு போட்டுப்போம். திருவி வச்சு தேங்காய் பூ போட்டுப்போம். வெண்ணெய் புட்டு ரெடி ஆகிடுது. இப்போ ஆறுனா இருவிடும். உடனே பாத்திரத்தில் ஊற்றி சர்வ் பண்ணி ஆறுனோடனே சாப்பிட வேண்டியதான். நம்ம பாரம்பரியமான கொட்டாங்குச்சி வெண்ணெய் புட்டு ரெடி ஆகிடுது. இதை குழந்தைங்களுக்கு சாயங்கால டைமில் செய்து கொடுத்து பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.